வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வார இறுதியில் எல்லையில் ஆயுதங்களால் மோதிக்கொண்டு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் தாலிபானும் திங்கட்கிழமை கூர்மையான வார்த்தைகளால் மோதிக்கொண்டன. இது பாகிஸ்தானுக்குள் கொடிய எல்லை மோதல்கள் மற்றும் புதிய உள்நாட்டு அமைதியின்மைக்கு பின்னர் ஒரு ராஜதந்திர பிளவை ஆழப்படுத்தியது. டிஎல்பி எனப்படும் டெஹ்ரீக்-இ-லபாயிக் பாகிஸ்தான் கட்சியின் போராட்டங்களை பாகிஸ்தான் கையாண்டதை தாலிபான்கள் கண்டித்ததை தொடர்ந்து இந்த பதட்டம் தொடங்கியது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை மோதல்கள் ஓரளவு ஓய்ந்துவிட்ட நிலையில் ஓரிரு சிறிய தாக்குதல்களே கடந்த 24 மணி நேரத்தில் நடந்தன. ஆனால் அதைவிட பெரிய மோதல்கள் பாகிஸ்தானுக்குள் உள்ளே தொடங்கின. அதிலும் துப்பாக்கி சூடுகள், தீ வைத்தல்கள் என்று பல இடங்கள் தீப்பற்றி எரிகின்றன. நேற்று திங்கட்கிழமை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு பாகிஸ்தானை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதில் பாகிஸ்தான் படைகள் டிஎல்பி கட்சியின் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதால் பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக வெளியான செய்திகளால் தாலிபான் அரசு வருத்தமடைந்து பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. தாலிபானின் அறிக்கை டிஎல்பி கட்சியின் போராட்டங்கள் அமைதியானவை என்று குறிப்பிட்டது மற்றும் பொதுமக்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசுக்கு ஆலோசனை கூறியது. பாகிஸ்தானின் உள் விவகாரங்கள் குறித்து ஆப்கான் தாலிபான்கள் அசாதாரணமான கருத்தை அந்த அறிக்கை வெளியிட்டது. அதற்கு ஒரு பலமான பதிலடியாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சு தாலிபானின் அறிக்கையை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் தாலிபான் அரசு அவர்களின் அதிகார வரம்புக்கு வெளியே உள்ள விஷயங்களில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். சர்வதேச ராஜதந்திர விதிமுறைகளின் கீழ் வேறு நாடுகளின் விவகாரங்களில் தலையிடாத கொள்கையை மதிக்கவும் தாலிபான் அரசு தெரிந்திருக்கவும் வேண்டும். பாகிஸ்தானுக்கு அதன் உள் விவகாரங்களில் வெளிப்புற ஆலோசனைகள் தேவையில்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு கூறியது. பாகிஸ்தான் உள் விவகாரத்தில் தலையிடுவதற்கு பதிலாக தாலிபான்கள் தங்கள் சொந்த நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி அரசாங்கத்தை உருவாக்குவது உட்பட 2020 ஆண்டு தோஹா ஒப்பந்தத்தில் செய்யப்பட்ட உறுதிமொழிக்கு இணங்க வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணியது. குறிப்பிடத்தக்க துணியில் மாற்றமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை தாலிபான் அரசு என்று குறிப்பிட்டது. இதுவரை காலமும் பாகிஸ்தான் தமது கூற்றுகளில் ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசாங்கம் என்று குறிப்பிட்டு வந்தது. அது இப்போது தாலிபான் அரசு என்று மாறிவிட்டது. இது இஸ்லாமாபாத்தில் அதிகரித்து வரும் அதிகாரப்பூர்வ விரக்தியை குறிக்கிறது. எல்லை வன்முறை பிளவை ஆழப்படுத்துகின்றது. கடந்த சில ஆண்டுகளில் மிக கடுமையான எல்லை தாண்டிய போரில் தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் படைகள் ஈடுபட்ட சில நாட்களுக்கு பின்னர் இந்த ராஜதந்திர மோதல் வருகின்றது. அக்டோபர் 11 தொடங்கி 2 தினங்களுக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லையான துரான் கோட்டில் பல இடங்களில் தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் படைகள் மோதிக்கொண்டன. இதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். 58 பாகிஸ்தான் துருப்புகள் கொல்லப்பட்டதாக தாலிபான்கள் கூறியது. அதே நேரத்தில் பதிலடியாக சுமார் 200 தாலிபான்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆட்களை கொண்டதாகவும் பாகிஸ்தான் கூறியது. பாகிஸ்தானில் பல கொடிய தாக்குதல்களுக்கு பொறுப்பான தடை செய்யப்பட்ட குழுவான டெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி உறுப்பினர்களுக்கு தாலிபான்கள் அடைக்கலம் கொடுத்ததாகவும் இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டியது. தாலிபான்கள் அந்த கூற்றுக்களை நிராகரிக்கின்றனர். இப்படியான இழுபற நிலையில் ஆப்கானிஸ்தான் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள டிஎல்பி கட்சியின் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய விவகாரம் வருகின்றது. பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமிய மதவாத கட்சியான டெஹ்ரீக்-இ-லபாயிக்கை பாகிஸ்தான் டிஎல்பி ஆதரவாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேரணியை நடத்தினார்கள். லாகூரில் இருந்து இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி சென்றது. அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே திடீரென்று மோதல் வெடித்ததில் ஒரு போலீஸ் அதிகாரியும் பல போராட்டக்காரர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். லாகூர் அருகே வன்முறை வெடித்ததில் அந்த நகரமே முழுமையாக ஸ்தம்பித்தது. பேரணியின் போது திடீரென்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் அதில் ஒரு அதிகாரி கொல்லப்பட்டதாகவும் பஞ்சாப் காவல்துறையின் தலைவர் உஸ்மான் அன்வர் தெரிவித்தார். அதே நேரம் போராட்டக்காரர்கள் தரப்பில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து அவர் எந்த ஒரு தகவலையும் கூறவில்லை. இருப்பினும் அதில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாகவும் டிஎல்பி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் முக்கியமாக டிஎல்பி கட்சியின் தலைவர் சாத் ரிஸ்விக்கு துப்பாக்கி கொண்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்கள் மீது அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்திய போது அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர் மீது பல துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததாகவும் அவர் தற்போது ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாத் ரிஸ்வி காயமடைந்துள்ள நிலையில் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை என்கின்றார்கள். அவர் கடத்தப்பட்டாரா அல்லது பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாரா என்பது தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நிலைமை மோசமடையும் என்று அஞ்சப்படுகின்றது. இந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக பல்வேறு காணொளிகளும் இணையத்தில் பரவி வருகின்றன. அதில் பல வாகனங்கள் எரிந்த நிலையில் காணப்பட்டன. சாலை முழுக்க ஆங்காங்கே தீ வைப்பு சம்பவங்களும் நடந்துள்ளன. அந்த சம்பவங்களால் லாகூர் நகரம் முழுக்க மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த காணொளியில் தெளிவாக தெரிகின்றது. என்ன நடந்தது? ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க தூதரகம் வெளியே பாலஸ்தீன ஆதரவு பேரணியை நடத்த திட்டமிட்டிருந்தனர். அந்த கூட்டத்தை கலைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்த போது இரு தரப்புக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. அதைத் தொடர்ந்தே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. சாலைகளில் போலீசார் தடுப்புக்கு வைத்திருந்த கண்டெய்னர்களை அகற்றி போராட்டக்காரர்கள் முயன்றதுதான் இந்த வன்முறை வெடித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது.
பதட்டம் உச்சத்தில் உள்ளது. இந்த போராட்டத்தை நடத்திய டிஎல்பி ஒரு மதவாத கட்சி. 2018ஆம் ஆண்டு நடந்த பாகிஸ்தான் தேர்தலில் இஸ்லாத்தை அவமதிப்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை முன்னிறுத்தி இவர்கள் பிரச்சாரம் செய்தனர். அதன் பின்னர் டிஎல்பி கட்சி தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் வன்முறை பேரணிகளை நடத்தியுள்ளது. சமீப காலத்தில் லாகூர் மற்றும் பிற நகரங்களில் பாலஸ்தீன ஆதரவு பேரணிகளையும் இந்த கட்சி நடத்தியுள்ளது. கடந்த வார இறுதியில் தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இடையேயான நடந்த கொடிய மோதல்களுக்கு பின்னர் சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் இருந்த போதிலும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முக்கிய எல்லைக்கடவை நேற்று திங்கட்கிழமை மூடப்பட்டிருந்தன. எல்லையில் உள்ள முக்கிய வர்த்தக மற்றும் போக்குவரத்து இடங்களான டோர்காம் மற்றும் ஸ்பின்போர்டா கடவைகள் கடுமையான போரை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூடப்பட்டன. இந்த மூடல்கள் காரணமாக எல்லையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான ட்ரக்கள் வரிசையாக நிற்பதோடு வீடு திரும்ப முயற்சிக்கும் பயணிகள், வர்த்தகர்கள் மற்றும் ஆப்கானிய குடியேறிகளின் போக்குவரத்தையும் பாதித்தன. சரக்கு ட்ரக்கள் மற்றும் பயணிகள் பேருந்துகள் உட்பட நீண்ட வாகனங்கள் எல்லையில் சிக்கியுள்ளதாகவும் கடக்க முயன்ற பல ஆப்கானிய பொதுமக்கள் இருபுறமும் சிக்கியுள்ளதாகவும் பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சனிக்கிழமை இரவு தாமதமாக எல்லையில் பல இடங்களில் தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து இந்த மூடல்கள் ஏற்பட்டன. கடந்த வார இறுதியில் நடந்த எல்லை தாக்குதல்கள் மூலம் பாகிஸ்தான் தாலிபான் என்று அழைக்கப்படும் டிடிபி இயக்கம் குறித்து ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க பாகிஸ்தான் விரும்புகின்றது. பாகிஸ்தானின் கூற்றுப்படி டிடிபி ஆப்கானிஸ்தானில் தீவிரமாக உள்ளது. மேலும் அங்கிருந்து இந்தியாவின் உதவியுடன் பாகிஸ்தானில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த குற்றச்சாட்டை இந்தியா நிராகரித்துள்ளது. தாலிபான் அரசாங்கமும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றது. மேலும் பாகிஸ்தானில் நடக்கும் தாக்குதல்கள் அதன் உள்நாட்டு விவகாரம் என்று கூறுகிறது. அத்துடன் பாகிஸ்தான் தானே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று தாலிபான் அரசாங்கம் கூறுகின்றது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு படையினர் மீது அடிக்கடி தாக்குதல்கள் நடப்பதால் அந்த நாட்டு அதிகாரிகள் அழுத்தத்தில் உள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் அவர்கள் பதிலடி கொடுப்பதாக பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு காட்ட விரும்புகின்றது பாகிஸ்தான் அரசாங்கம். ஆனால் எல்லை கடந்த இப்படியான திடீர் தாக்குதல்களால் பாகிஸ்தானுக்கு பல எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே நடத்தப்படும் தொடர் தாக்குதல்கள் ஆப்கானிஸ்தான் பொதுமக்களிடையே மட்டுமின்றி தாலிபான் ராணுவ படைகள் மத்தியிலும் பாகிஸ்தான் மீதான வெறுப்பும் கோபமும் அதிகரித்து வருகின்றது. பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைகள் ஆப்கானியர்கள் மத்தியில் பாகிஸ்தானுக்கு எதிராக போரிடும் உத்வேகத்தை அதிகரிக்கின்றன. அதனால் தாலிபான் ராணுவம் பாகிஸ்தான் எல்லையில் அதிகாரிகளின் உத்தரவுகள் இல்லாமல் தாமே சிறு சிறு தாக்குதல்களை நடத்துவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது தாலிபான் அரசாங்கத்திற்கு எதிராக பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்க விரும்பும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான் மீது வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசாங்கம் பாகிஸ்தான் தாலிபானுடன் ஒத்துழைப்பதாக கூறப்படுவதை மறுக்கின்றது. ஆனால் பாகிஸ்தானின் இப்படியான தாக்குதல்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மற்றும் பாகிஸ்தான் தாலிபான்களை மேலும் நெருக்கமாக்கலாம். ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் தாக்குதல்கள் இந்தியாவுக்கு கிடைத்த பரிசு என்றும் எடுத்துக் கொள்ளலாம். தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முக்தாகி இந்திய பயணத்தை தொடங்கிய நாளில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது. அது அவரது இந்திய பயணத்தின் முதலாவது நாளில் நடந்தது. முக்தாகியின் டெல்லி பயணத்தின் போது நடந்திருக்கும் இந்த தாக்குதல்களின் நேரம் குறித்து ஆப்கான் ஆய்வாளர்கள் மத்தியில் கவலை எழுந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணுசக்தி திறன் கொண்டு அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடக்கும் மோதலின் மறைமுக போர்க்களமாக மாறக்கூடும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆப்கானிஸ்தானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ரங்கின் தத்வர் ஸ்வாந்தா தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதிய போது ஆப்கானிஸ்தான் குறித்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் கொள்கை அமைதியை நோக்கியதாக இல்லை, மாறாக ஆதரவு இயக்க சக்திகளை முன்னோக்கி நகர்த்துவதாக உள்ளது என்று முக்தாகியின் டெல்லி பயணத்திற்கு முன்பே நான் கூறியிருந்தேன். பாகிஸ்தான் முன்னர் தாலிபானின் விசுவாசமான கூட்டாளியாக இருந்தது. இப்போது இந்திய அரசாங்கத்தின் ஆதரவாளர்களில் ஒரு பகுதியினர் தாலிபான்களை ஆதரிக்கின்றனர். இந்த போரில் நமது மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்கனவே பதற்றம் நிலவுகிறது. இப்போது ஆப்கானிஸ்தானுடன் அதிகரித்து வரும் பதற்றத்திற்கு பின்னர் பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் 2 எல்லைகளில் போருக்கு தயாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது.